ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன இது சொல்ல போகிறோம். டெய்லி அனலைசிஸ் கிடையாது, கிரிப்டோ அனலைசிஸ் கிடையாது. காரணம் என்னென்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி பெரிய ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அதை நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளோட ப்ராஃபிட் அனலைசிஸ். ரெண்டாவது வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ். மூணாவது பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டெலிகிராம் இதை பற்றியான ஒரு நியூஸ். ஓகேவா? அண்ட் தென் நாலாவது பார்த்தா நம்மளோட ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம். இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆக போகுது இந்த வீடியோ வந்து. சரிங்களா? நம்ம டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னால் நம்மளோட ப்ராஃபிட் அனலைஸ் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஓகே, இன்றைக்கி வந்து January 3 மேலே பார்த்தீங்கன்னா January 3 பார்க்குறோம். நம்ம என்னென்ன வந்து நம்ம போட்டிருந்தோம். ஓகேவா? இன்றைக்கி டேட்டு பார்த்தா January 3 தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து WLD வந்து 87%. அதுக்கடுத்து பார்த்தா நிஃப்டி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம டார்கெட் எடுத்தது. நிஃப்டி ஆல்மோஸ்ட் கரெக்டாக BCHல நம்ம எடுத்த ப்ராஃபிட்டு. ஜோ, LQTU, சைபர், RDNT நம்ம இது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கரெக்டாக எடுத்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 76%, 41% இந்த லெவலுக்கு எடுத்திருந்தோம். ஸோ இதை நம்ம ப்ராஃபிட் அனலைஸ். ஏன் அதை சொல்ல வரேன்னா, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம டெய்லி அனலைஸில் ஆல்மோஸ்ட் சைபர் பாருங்கள், சைபர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மூமெண்ட்டு. நம்ம எங்கேருந்து சைபர் சொல்லிடலாம், ஆல்மோஸ்ட் இந்த லெவலே சொல்லியாச்சு. 24th ஆர் 20th டிசம்பருக்கு சொல்லியாச்சு. இதேமாதிரி மேலே போகும்போது சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு பை பண்ணோம், நல்ல ப்ராஃபிட் கிடச்சி. கீழே வந்துச்சு இவ்வளோ தூரம் குறைஞ்சது வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிக்கிறோம். அட்மோஸ்ட் 40 to 45% நம்ம கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சைபர் மட்டுமா? இஎன்எஸ் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோங்க இந்த வேலையில் பை பண்ணன்ட்டு. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% மேலே வந்து கெயின் பண்ணிக்கிறோம். இஎன்எஸ் மட்டுமா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீப்பிள் யூஎஸ்டிடி நம்ம நடுவில் செல்லிங் சொன்னோம், அதுக்கடுத்து பையிங்க்கு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு அதிகமாகுது, நம்ம பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்டே நம்ம சொல்லியாச்சு. 20th 25 இந்த டிசம்பர் வீடியோ வேணால் போய் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் 146% இன்றைக்கி பர் டேக்குள்ளே. அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்டிஓ வந்து நம்ம ரீசெண்டாக கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர் வந்து கேட்டதுனால வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவலுக்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். 25 டிசம்பர் ஆல்மோஸ்ட் மேலே ஏறினா கீழே ஏறினா திரும்பி மேலே போயிடும். எத்தனை பர்சன்டேஜ் மட்டும் நம்ம அக்வயர் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். நம்ம இந்த லெவல்கிட்ட பை பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ கரண்ட் லெவலில் பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் 30% கிட்ட நம்ம வந்து எல்டிஓவில் நம்ம வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணோம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நம்ம ப்ராஃபிட்டும் கெயின் பண்ணோம், அதே சைமல்டேனியஸ்லி. இங்கே பாரு கோர் பாருங்களா, இப்போ தான் ஏறிக்கிறான் பார்த்தா தெரியுதா இல்லையா? நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், காலைல கூட பையிங் சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எம்பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு மேலே போகிறான். இங்கே ப்ராப்ளமேட்டிக் என்னென்னா, எதனால் வந்து இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே ஆர்டர் பண்ணால் நம்ம ஸ்டாப்பில் சீட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இது வந்து வாலடைல் மார்க்கெட் ஆகிடுச்சு. அது இந்த லெவலுக்கு கேட்டால் காரணம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம பிடிசி காரணத்தினால தான். பிடிசி இறங்குறதுனால மட்டும் இறங்கலை, அந்த மற்ற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் கரண்ட் நியூஸ், எக்ஸ்டர்னல் விஷயத்தினால வந்து மார்க்கெட் அப்படியே ரத்தம் ஆறாக வெள்ளை கடை ஓடுது. சரிங்களா? சரி, நம்ம வந்து இங்கே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? பிடிசி அனலைஸில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அதை நம்ம முதல்ல பிடிசி அனலைஸ் பண்ணுறோம். நம்ம கிரிப்டோ அனலைஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸுக்கான சொல்யூஷன் நம்ம தேடி அதை வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணோம். ரெண்டாவது விஷயம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் கொண்டு வரோம். அதுக்கடுத்து நமக்கு இன்னுமே நமக்கு நாலேஜ் இது தேவைப்படுது. ஓகேவா? மிஸ்டேக்ஸில் வந்து நான் பர்டிகுலர் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கோரு இப்போ ஏறுறான்னா மற்றவங்கலாம் ஏன் ஏறல? நம்ம கேள்விகள் எப்போ கேட்க அதிகமாகணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து முன்னேற முடியும்.
அதான் சொல்கிறாங்க, கேள்வி அதிகமாக கேளுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி அதிகமாக நம்ம புதுசாக கருத்துக்க தோணும். ஓகேவா? இதனால் டீப்பாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரேடிங் வந்தீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் வந்து பணம் சம்பாதிக்கலாம் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? பட் ட்ரேடிங்குள்ளே வரும்போது கிரிப்டோன்னா என்ன, ஸ்டாக்ஸ்னா என்ன, ஆப்ஷன் என்ன, ஃப்யூச்சர் என்ன, எவ்வளோ ஈஸியான வழியில் நம்ம டக்குன்னு சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் தான் தெரிஞ்சிருக்கும். பட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு அதுக்கு தான் தெரிஞ்சுது, ஆப்ஷன் இருக்குதுக்கு தான் தெரிஞ்சுது. காரணம் என்ன? கேள்வி. எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சம்பாதிக்க முடியும், எவ்வளோ சீக்கிரத்தில் பணம் சேர்க்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு உதயமாகுது. ஸோ அந்த மாதிரி நாம் கேள்விகள், இந்த சைக்கிளை எவ்வளோ முடியுமோ நம்ம லைஃப்பில் ஓரியன்ட் எல்லாத்தையும் நம்ம அப்ளிகபிள் பண்ணி நம்ம ட்ரேடர் ஆகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் சின்னதாக இருக்கும், சந்தேகமே இல்லை. பட் இட்ஸ் என்ஷோர் டு சே நம்ம கண்டிப்பாக வந்து பெரிய யூடியூப் சேனல் ஆகும். அது வந்து என்னோடய ப்ராப்ளம், அது வந்து என்னோடய விஷயம். நான் அதை சொல்ல வரல. நான் உங்களுக்காக என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நான் ஆகிறது இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணுறது வந்து எப்படி ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்பரண்டாக தான் ட்ரேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்பரண்டாக அனலைஸ் பண்ணுறேன். எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் புரியும் நம்புகிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலாம். சரி, நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து முக்கியமான மிஸ்டேக்ஸு அப்படின்னு பார்த்தா நம்ம எதை சொல்லணும்? ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸே தெரியாத போது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறோம், அதில் சந்தேகம் கிடையாது. நம்ம வந்து இங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு, அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸு, அதுக்கடுத்து டார்கெட்டு. ஓகே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு. ஏன்னா வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போட்டது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் போனானுங்க. குறைஞ்சது 1% மினிமம் போனாங்க. பட் அதுக்கடுத்து டவுன்ஃபால் ஆகிட்டாங்க. காரணம் என்ன? சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்னால. நம்ம ட்ரேடிங் வந்து அப்போ ஓகே இது லிமிட்டட் அப்படின்னு போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நாம் வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம முன்னேறணுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் வேணாம். சரி, மிஸ்டேக்ஸ் செஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. கிரிப்டோஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணால் இந்த கிரிப்டோவில் வந்து ஃப்யூச்சர் வச்சு எப்படி வந்து டிசைட் ஆகுது, ஆப்ஷன்ஸ் வச்சு டிசைட் ஆகுதான், ஸ்பாட்ஸு, இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒன்றா இனிமேட்டு வந்து நம்ம வந்து ட்ரேடிங் சீரீஸில் நம்ம போடுவோம். ஓகேவா? நம்மளோட யூடியூப் சேனல் இனிமேட்டு நிறைய கற்றுக்க போகிறது தான் நிறையா இருக்க போகுது. சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து அது அட்வான்ஸ்மெண்ட் லெவலில் வரைக்குமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, மிஸ்டேக்ஸ் செஞ்சிச்சா, என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம எதெல்லாம் கற்றுக்கணும் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம டெலிகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு என்னென்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்படியே இருக்க முடியாதுல்ல. ஆல்மோஸ்ட் நம்ம 1 மந்த்துக்கு மேலே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த 1 மந்த்துக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ராஃபிட் வருது, அதான் சந்தேகம் இல்லை. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா டார்கெட்டும் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸும் இங்கே வந்து டிஃபிகல்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் எந்த கிரிப்டோ எப்போ ஏறான்னு தெரிய மாட்டுது. கண்டிப்பாக இப்போ அனலைஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் அனலைஸ் பண்ணினா போன மாதம் 25ஆம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் கிட்ட ஆக போது இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறான். நமக்கு வந்து ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் பண்ணணும்னா தேவை. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சீரீஸை நம்ம பார்க்க தான் நமக்கு புரியும். சரி, ஓகே, இந்த வீடியோவில் வேறு நம்ம என்ன சொல்ல போனால் அவ்வளோதான். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம கிரிப்டோ மாடல் இல்லாமல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறோம். நான் இதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணோம், பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஓகேவா? அண்ட் தென்